அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்து கட்சிக்கு வராரு. ஒருவேளை இவங்கெல்லாம் வெற்றி பெற்றா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதோ ஒரு இடத்துக்கு போகலாம். தோல்வி அடைந்து விட்டால் இவங்களுடைய வாழ்க்கையில என்ன சார் ஆகும்? எல்லாம் காம்பன்சேட் பண்றதேங்கிறதுனால தான் வர்றாங்க. ஐபிஎஸ் விட்டு ஏன் சார் வர்றாரு? விஜய் வந்து இதை விட்டுட்டு வர்றேன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை விட இதில் லாபம் ஜாஸ்தி. இன்னைக்கு அரசியலுங்கிறது முழு நேர வியாபாரம். இவ்வளோ முதல் போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலாம். இப்போ இத்தனை செய்தி போட்டிருக்காங்க, யார் யார் எங்கே போட்டாங்கிறது, எத்தனை %, அதெல்லாம் விட்டுட்டு அஜித் எங்கே ஓட்டு போட்டாருங்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தாக்கா தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதெல்லாம் காரணம் நம்ம ஊடகம். விஜய் போன தடவை பெரிய ஸ்டண்ட் எல்லாம் அடித்தார், இந்த தடவை சைலண்டாக வந்துட்டு போயிட்டார். நீங்கள் ஆளை காணும். இந்திரா காந்தி செத்து போனாங்க, அதுக்கு ஒரு ஓட்டு. எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு ஒரு ஓட்டு. அப்படி தானே போட்டோம். நோவையும் சாவியும் பார்த்து தான் போட்டோம். பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்து கட்சிக்கு வராரு. ஒருத்தங்க கவர்னரா இருந்து மீண்டும் பாரதிய ஜனதாக்கு வராங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் வெற்றி பெற்றா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதோ ஒரு இடத்துக்கு போகலாம். தோல்வி அடைந்து விட்டால் இவங்களுடைய வாழ்க்கையில என்ன சார் ஆகும்? அதுக்கெல்லாம் அதெல்லாம் காம்பன்சேட் பண்றதேங்கிறதுனால தான் வர்றாங்க. ஐபிஎஸ் விட்டு ஏன் சார் வர்றாரு? அதான் சார் நானும் கேட்குறேன். அவ்வளோதான் சார். அதை விட வளமான வாழ்க்கை இதில் இருக்குது. அவ்வளோதான். அதைத்தான் மோடியே சொன்னார். ஐபிஎஸ் இருந்தவர் வந்திருக்காரு அப்படிங்கிறாரு. அதை விட வளமான வாழ்க்கை இதில் வருதுங்கிறதால வர்றாங்க. இப்போ இந்த வளமான வாழ்க்கை கிடைக்கலன்னா என்ன சார் ஆகுது? இப்போ வெற்றி பெறலன்னா அவ்வளோதானே. அது ஒரு சாமர்த்தியம். இப்போ நான் வந்து ஒரு அரசியல்வாதியினுடைய தம்பியாக இருந்தேன். அரசியல்வாதி வீட்லேயே இருந்தேன். ஒரு அமைச்சருடைய தம்பியாக இருந்தவங்களும் மற்ற அமைச்சருடைய தம்பிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்க அமைச்சராக இருப்பாங்க. நான் எப்படி இருக்காங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. புத்தி வேணுங்க, திருடுறதுக்கு புத்தி வேணும். அது எனக்கு இல்லை. எங்கள் அண்ணனை வச்சு இங்கே அண்ணாமலைக்கு இருக்குன்றீங்களா? அது அவருக்கு இருந்ததுன்னா பொழைச்சிக்கணும். விஜய் வந்து இதை விட்டுட்டு வர்றேன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை விட இதில் லாபம் ஜாஸ்தி. அரசியல் லாபம் ஜாஸ்தி எப்படி சார் சொல்றீங்க? என்ன மாதிரியான சம்பாதிக்க முடியுதுல? அது அவங்களுக்கு தெரியும். தெரியாதனால தானே நீங்கள் கட்டிட்டு உட்காந்துட்டு நான் பதில் சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா அங்கே போயிட்டு இருப்போம். இதேவா நேரம் சீனியர் சொல்லுவாங்க, மெடிக்கல் காலேஜில் பாஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா எங்கள் காலத்தில் மெடிக்கல் கவுன்சிலில் ரூல் என்னன்னா 25% மேலே பாஸ் கொடுக்கக்கூடாது யாருக்குமே. 25% தான் ஒரு காலேஜில் பாஸ் கொடுக்கணும். இல்லாட்டி போனால் ஸ்டாண்டர்டு தரம் கெட்டு போய்டும். இஷ்டத்துக்கு பாஸ் கொடுத்தா தரம் கெட்டு போய்டும். 25 பேர் 100 பேர் எழுதுறோன்னா 25 பேர் தான் பாஸ் பண்ண முடியும். 75 பேர் ஃபெயில் தான் ஆகும். அவ்வளோ டஃபடி ஆமா, அப்படிதான். 75 பேரை ஃபெயில் பண்ணுறது அவர் எக்ஸாமில் சொல்லுவார், we are come here to fail you. A small mistake will cost your exam அப்படின்னு பார்த்தா அப்படி தான் உள்ளது பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு தடவை ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் கொலாப்சிங் பல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்படி கையை இப்படி தூக்கி பிடிச்சாலும் அந்த பல்ஸ் அப்படியே இறங்கிடும். அதை பார்க்கும்போது கொஞ்சம் கையை குறைச்சலாக இருக்குண்ணே, என் நம்பரை சொல்லி கெட் அவுட் அப்படின்னு. 2வது நிமிஷம் எக்ஸாமுக்குள்ளார என்ட்ரு பண்ண 2வது நிமிஷம் பல்ஸ் இப்படி தூக்கி பிடிக்கும் போதே ஃபெயில். பல்ஸை தூக்கி பிடிச்சி பார்க்கக்கூடாது. அந்த இப்படி நான் தூக்கி பிடிச்சிருக்கணும். இந்த லெங்க்த்துக்கு வரணும். அது அப்போ தான் அது கீழே இறங்கிடும். நான் இப்படியே பிடிச்சி பார்த்தேன், கெட் அவுட் ஃபெயில். முத்துக்குமார் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார், தைராய்டு எக்ஸாமினேஷன். தைராய்டு வந்து பின்னாடி இருந்து தான் இப்படி பிடிச்சி பார்க்கணும். அவர் முன்னாடி நின்று பிடிச்சாரு, கெட் அவுட். அவ்வளோதான். அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஒரு சின்ன தப்பு கூட பண்ண முடியாது. இன்றைக்கி போய் அப்பியர் ஆனாக்கா யார்ப்பா ஃபெயிலுன்னா யாரும் இல்லை சார், எல்லாரும் பாஸ், 100% பாஸ். அது பெருமை இல்லை. அப்போ ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு. அது ஒரு காலம். அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது அரசியல். அந்த அரசியல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அரசியலுங்கிறது முழு நேர வியாபாரம். அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். இவ்வளோ முதல் போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலாம். நீங்கள் இந்த அரசியல் அப்படின்னும் போது ஓட்டு செலுத்துறதுல கூட செலிபிரிட்டிஸ் அப்படின்னும் போது அவங்கள ஒரு வேறு விதமாகவும் சாமானிய மக்களை ஒரு வேறு விதமாகவும் நடத்துகிற முறையை பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு நேற்று அரசியலில் ஓட்டு போட வந்த சினிமா நடிகர்களை
தலைப்பு இப்படி எழுதுறாங்க. என்ன தலைப்பு சொல்றாங்கன்னா, வரிசையில் நின்று வாக்கு செலுத்திய அஜித், வரிசையில் நின்று வாக்கு செலுத்திய விஜய். அது என்ன வரிசையில் நிற்கிறதையும் ஒரு பிரபலமா ஆக்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உங்க அடிமைத்தனம், ஊடகத்தின் அடிமைத்தனம், ஊடகத்தினுடைய அடிமைத்தனம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்களும் அதுக்கு இது பண்ணோம். அஜித்துங்கிறவர் யாருன்னு கேட்கறதுக்கே இன்னைக்கு காலம் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு காலத்தில் இந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு இதில் இருந்தபோது அந்த எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சி பிரச்சாரமெல்லாம் பண்ணும்போது சில கேள்விகள் கேட்பேன் மாணவர்கள்ட்ட. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி யார் சிறந்த நடிகர் அப்படின்னும் போது அப்போ தான் அவர் வந்திருக்கார் அஜித். நான் இப்போ சினிமா பார்க்குறது குறைஞ்சி போச்சு. அஜித்துங்கிறவர் அப்படின்னு அந்த ஒரு ஸ்கோப்பாக பெண்கள் பள்ளியில் அஜித் என்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் பக்கத்து வீட்டுக்கார பெயர்லாம் சொல்லக்கூடாது, சினிமாவில் நடிகர் சொல்ல. இல்லை இன்றைக்கி அஜித் தான் பெரிய. அப்புறம் தான் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து உட்காந்துட்டு யாரா அஜித்னு பார்த்தா புதுசாக ஒரு நடிகர் வந்துருக்காரு. நம்ம அவுட் ஆயிட்டுன்னு தெரிஞ்சு அப்புறம் அந்த கேள்வியை கேட்கறத விட்டுட்டேன். நம்ம சினிமா விட்டு நம்ம வெளியே போயிட்டோம். அது மாதிரி சினிமா நடிகர்களை வந்து வச்சு நம்ம சொல்ல விஷயங்கள் சொன்னாக்கா மண்டையில் ஏறும். இப்போ இத்தனை செய்தி போட்டிருக்காங்க, யார் யார் எங்கே போட்டாங்கிறது எத்தனை %, அதெல்லாம் விட்டுட்டு அஜித் எங்கே ஓட்டு போட்டாருங்கிறத எல்லோரும் பார்க்குறாங்க. ஆமாம், அதுக்கு காரணம் நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம். அதனால தாங்க பாஜக வந்து காலாவதியான நடிகைகள்லாம் தன் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுனாக்க சினிமா பின்னாடி போகிறவங்க. நீங்கள் வடநாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது அங்கே திலீப் குமார் ஓட்டு போட்டார்னு யாரும் போட மாட்டாங்க, அமிதாப் பச்சன் ஓட்டு போட்டார்னு யாரும் போட மாட்டாங்க. அங்கே நடிகர்களுக்கு பெரிய முக்கியத்துவமே கிடையாது. இந்த கல்ச்சரே தமிழ்நாட்டில் இவ்வளோ வந்தது காலாகாலமாக இருந்துக்கிட்டு இன்னைக்குன்னே தெரியும். இந்த மாதிரி இப்போ செலிபிரிட்டை பார்த்து பல்ல கட்டுற ஒரு கூட்டமே தான் நம்மகிட்ட தான் இருக்கு. இல்லை சார், இப்போது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது எல்லாமே கொஞ்சம் முற்போக்கு மாநிலம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தில் பிற்போக்கானது இதுதான் தமிழ்நாடு. ஆமாம், இப்போ நடிகை ஷீலா இருந்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. 200 படங்கள் மேலே நடித்தவங்க, வேர்ல்டு ரெக்கார்டு. அவங்க மிக அதிகமான படங்கள் நடித்தவங்க. அவங்க வந்து அரசியலுக்கு வந்தாங்க, வந்து ஒரு மேடையில் உட்காந்துட்டாங்க கேரளாவில். அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஏன் உட்காந்துக்கிட்டு அரசியல் இல்லை சேரும்போது நேராக அவங்க போய், நீங்கள் தமிழ் படத்தில் நடிச்சிருக்கீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணுங்கள், கேரளாவில் இது நடக்காது அப்படின்ட்டு. கேரளாவில் சினிமாவுக்கு பேசாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வரல, அரசியலுக்கு வரல. பிரேம் நசீரும் ஷீலாவும் ஏறத்தாழ 900 படங்கள் நடிக்கிறேன். 900 படங்களில் ஜோடியாக நடித்து உலக ரெக்கார்டு. பிரேம் நசீர் கட்சியே ஆரம்பிக்கல. ராஜ்குமார், கன்னட ராஜ்குமார், அவர் தான் கன்னட பட உலகத்தில். சிவாஜி கணேசன் அவர் தான், ஜெமினி கணேசன் அவர் தான், எம்ஜிஆர் அவர் தான், ஜெய்சங்கர் அவர் தான், ரவிச்சந்திரன் அவர் தான். ஒன் மேன் ஷோ. அரசியலுக்கு வரல, ஆனால் அவரை வச்சு அரசியல் நடந்தது. அது நடந்ததுங்கிறது வேறு. அதே மாதிரி பெங்காலில் வந்து உத்தம் குமார் அடிச்சுக்கிறதுக்கு நடிகரே கிடையாது. எப்படி ராஜ்குமார் கர்நாடகாவுக்கு, அதே மாதிரி உத்தம் குமார் பெங்காலுக்கு. அரசியல் ஆரம்பிக்கல. அவருடைய அந்த குழப்பத்தை வச்சு நாயக்குன்னு ஒரு படத்தை எடுத்தார் சத்யஜித் ராய். அவர் அரசியலுக்கு போகலாமா வேணாமா அதில் பிரமாதமாக கட்டியிருப்பார். ஒரு நடிகை அரசியலுக்கு வந்து என்னெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் மாட்டுவான்னு காட்டியிருப்பார். போட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். அவர் உனக்கு வேண்டாம், அதில் அந்த படத்தில் நடிச்சுட்டு தான் உத்தம் குமார் வந்து அரசியலுக்கு வரவே இல்லை. சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தாக்கா தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதெல்லாம் காரணம் நம்ம ஊடகங்கள். இல்லை சார், இது ஊடகங்களாக மக்களோட மனநிலை. ஊடகங்கள் இதை போட்டு நீங்கள் சீப்பாக பண்ணுறீங்க. அவங்களுக்கு இந்த இது தேவையில்லாமல் கொடுக்குறீங்க இந்த விளம்பரத்தை. இதே தானே ஹிந்தி படத்தில் நடிக்கிறோன்னு இருக்கிறான். ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவி இந்த இடத்துல ஓட்டு போட்டான்னு எவன் சொல்கிறான்? இல்லை சார், இப்போ இன்னைக்கு தான் ஊடகம் பவர்ஃபுல்லாக இருக்கு. எம்ஜிஆர் காலகட்டத்தில் அந்த மாதிரி காலகட்டத்திலே அதுதாங்க. எம்ஜிஆர் காலகட்டத்தில் எங்கே சார் நியூஸ் சேனல்லாம் பெருசாக இல்லை, பத்திரிகை தானே அதிகமாக இருந்தது. அவங்க அப்படி எடுத்து பாருங்க. ஓகே, இவங்க ஓட்டு போடும்போது எல்லாம் அத்தனை பேரும் பாஞ்சிக்கிட்டு போய் நிற்பாங்க. என்ன இந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க? உங்கள் ஊடகங்கிட்ட கேளுங்க, ஏன் இதை போடுறீங்க? இப்போ இதை போடலைன்னா உங்கள் பத்திரிகை விற்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதானே காரணம். அப்போ மக்கள் மனநிலை இல்லை, இது ஊடகத்தின் மனநிலை மேலே திணிக்கிறீங்க. அதை ஓகே ஓகே திணிக்கிறீங்க, வேறு வழி இல்லாமல் என்ன போல ஒன்றும் பார்க்குறோம். அதான் இந்த மாதிரி ஆர்ப்பரித்து கொண்டாடுவதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்கம்மா? அதெல்லாம் கூடி செய்ய முடியும். இன்றைக்கி சினிமா இல்லை. விஜய் போன தடவை பெரிய ஸ்டண்ட் எல்லாம் அடித்தார். இந்த தடவை சைலண்ட்டாக வந்துட்டு போயிட்டார். போன தடவை சைக்கிளில் வந்தார், பெரிய பெரிய அட்டகாசம் பண்ணிட்டு வந்தார். இன்றைக்கி ஆளை காணுங்க. ஆனால் அவருக்கும் ஏதோ கூட்டமெல்லாம் சேர்ந்துச்சுன்னாங்க, ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. கட்சி ஆரம்பிச்சிட்டார் சார். இப்போ தலைவர் இல்லை சார். தலைவர் தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு பார்க்கும்போது நடிப்பின் மூலமாக ஆட்சியை அமைத்திருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் கேரளாவில் அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகளே இல்லை, பெங்காலி அந்த மாதிரி நடக்கலை. ஏன் தமிழ்நாடு, ஆந்திராவில் மட்டும் இது நடந்தது? இங்கே தான் சினிமா ஓரியன்ட் பீப்புள் இன்னமும் அப்படி தான் இருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்டு தான் எமோஷ்னல், உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போட்டுருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பல படுகொலைகள் இந்த பகுதிகளில் தான் நடக்கும்.
ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை அது வேற எங்கே நடந்திருந்தாலும் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையில் வந்து பாதிக்கப்பட்ட தேர்தல் இது மாறினது வந்து 2 ஸ்டேட்டு தான், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா. கேரளாவில் மாறல, கர்நாடகாவில் மாறல. ராஜீவ்காந்தியினுடைய மரணம் எந்த வகையிலும் எங்கள் தேர்தலை பாதிக்குது. தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் அப்படியே காலி. NT ராமராவ் 12 சீட்டில் ஜெயிச்சிருக்காரு. 40 நடந்த இடத்துல 14 இடத்துல 12 இடத்துல ஜெயிச்சிட்டாரு. ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு அத்தனை இடத்துலையும் காலி, அப்படியே வாஷ். தமிழ்நாட்டில் திமுக ஒரு இடத்துல கலைஞரை தவிர வச்சு எல்லாரும் தோற்று. அதுதான் அந்த ரமணா படத்தில் அழகா அந்த டைலாக் எழுதிப்பார், யூ எமோஷனல் இடியட்ஸ். தமிழில் எப்போது எமோஷனல் இடியட் தானா? அதான் அப்புறம் சொன்னாங்களே, எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் நம்ம என்னங்க கருத்துக்கும் கொள்கைக்குமாக ஓட்டு போட்டோம், நோவையும் சாவியும் பார்த்து போட்டோம். இந்திரா காந்தி செத்து போனாங்க, அதுக்கு ஒரு ஓட்டு. எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு ஒரு ஓட்டு. அப்படி தானே போட்டோம், நோவையும் சாவியும் பார்த்து தான் போட்டோம். அப்படிப்பட்ட ஆட்கள். ஈரோடு தமிழன்பன் கவிதை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். தலைவனுக்கு நோய், தற்கொலை செய்து கொண்டோம். தலைவனுக்கு சிறை, தீயிட்டு மாண்டோம். இப்படி தனி மனிதருக்காக செத்தோமே தவிர தத்துவங்களுக்காக நாங்கள் செத்ததில்லை. எங்களுக்கு வாழ தெரியாது என்று நினைக்காதீர்கள், சாக கூட எங்களுக்கு தெரியாது. கட்டாயம் சார், மிக தெளிவான பார்வை இது. இந்த பார்வை வந்து பொதுமக்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு முன்னாடி தேவைப்படுது. மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.